Hi, welcome to Ravi's Healthy Kitchen. First, I all of நான் வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணுறேன். என்ன சொன்னால் இந்த ஹெல்த்தி கிச்சன் இந்த சேனல் வந்து ஐ வில் ஸ்டார்ட் ஜஸ்ட் ஃபார் 7 days. 7 daysல வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து மோர் தென் 750 வியூவர்ஸ் கிடைச்சிருக்குது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க்ஸ் ஃபார் யுவர் வியூவர்ஸ். இந்த சேனலை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். யூ கேன் கெட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது குக்கிங் சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட் பண்ணி கொண்டு இருப்பேன். அடுத்தது வந்து இந்த சேனல் வந்து வை ஐ ஸ்டார்ட் ஃபார் த ராவிஸ் ஹெல்த் கிச்சன். இந்த ஹெல்த் கிச்சன் சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன். Because my profession is market, I am a market researcher. Because I am traveling here and there, நிறைய இடங்களுக்கு நான் போய் வர நேரம் ஐ ஒப்சர்வ். அதில் வந்து நான் பார்க்கக்கூடிய என்ன சொன்னால் நாங்கள் வந்து சாப்பிட்ற உணவில் வந்து நோ டிசிப்ளின், அதாவது ஒரு டிசிப்ளின் இல்லாமல் we can consume the food. அப்போ அதை வந்து ஒரு சரியான ஒரு அவேர்னஸை நான் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த சேனல் வந்து மெயின்லி ஐ எஸ்டாப்ளிஷ் திஸ் சேனல். இதில் வந்து நான் வந்து மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னால் நியூட்ரிஷன் பேலன்சிங் ஃபுட். எப்படி வந்து அந்த நியூட்ரிஷன் பேலன்சிங் ஃபுட் வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்குறது தான் வந்து இந்த சேனலில் வந்து முக்கியமான ஒரு நோக்கமாகும். அதுக்காக வந்து ஐ ஸ்டடிட் மோர் தென் 2.5 years வந்து ஐ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். ஐ ஸ்டடிட் அண்ட் ஐ டிட் சம் ரிசர்ச். இப்படியெல்லாம் செய்து தான் வந்து இந்த சேனலை வந்து ஐ ஸ்டார்டட் திஸ் சேனல். அதுக்கு பிறகு தான் நான் வந்து யோசித்தேன், ஸ்ரீலங்காவில் வந்து இப்படி நாங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு நியூட்ரிஷன் பேலன்ஸ் ஃபுட்டை இப்படி நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நான் பார்த்து ஸ்டடி பண்ணி வரக்குள்ள தான் எனக்கு வந்து திடீரென்று வந்து ஒரு இது பண்ணது மைக்ரோ கிரீன்ஸ். அந்த சர்ச் பண்ணி வரக்குள்ள தான் எனக்கு கிடைச்சது வந்து மைக்ரோ கிரீன்ஸுன்ற ஒரு கான்செப்ட். And then I studied for the microgreens. More than 1.5 years I studied for the microgreens. எப்படி மைக்ரோகிரீன்ஸை க்ரோ பண்ணுறது, என்னென்ன சீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன சீட்ஸ் வந்து நமக்கு இலங்கையில் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது, வெரி கோஸ்ட். ஸ்ரீலங்காவை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் சீட்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். அப்போ அந்த எக்ஸ்பென்சிவான சீட்ஸை வந்து நாங்கள் வந்து க்ரோ பண்ணி நாங்கள் கொடுக்கக்குள்ள ஒரு மைக்ரோகிரீன்ஸை கொடுக்குற வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்போ இதெல்லாம் ஸ்டடி பண்ணதுக்கு பிறகு இப்படி நாங்கள் வந்து ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸில் வந்து மைக்ரோகிரீன்ஸை நாங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் என்ற ஒரு இதெல்லாம் வந்து அதுக்கு பிறகு 1.5 years ஐ ஸ்டடி பண்ணி தென் ஹவு டு கல்ச்சர். அடுத்தது கல்ச்சர் பண்ணுறது வந்து அடுத்தது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. நிறைய இதுகளில் சொன்னாங்க மண்ணில் போட்டால் வளரும், இதில் போட்டால் வளரும் சொல்லி பார்த்தாங்க. மண்ணில் போட்டால் ஈஸியாக வளரும். பட் அக்கார்டிங் டு த ப்ராப்பர் ஃபர்டிலிட்டி அதில் இருக்கும்னு சொன்னால் தான் மண்ணில் அது ஒரு இந்த மைக்ரோ க்ரீனை வந்து நாங்கள் க்ரோ பண்ணி எடுக்கலாம். தென் ஆஃப்டர் தட் ஐ ஸ்டடிட் அபவுட் எப்படின்னு போனால் ஹைட்ரோபானிக்குள்ளே போனோம். ஹைட்ரோபானிக்கை வந்து தென் ஆஃப்டர் தட் ஐ ஸ்டடி ஃபார் த ஹைட்ரோபானிக். தென் ஹைட்ரோபானிக்கில் வந்து நாங்கள் வந்து மைக்ரோ க்ரீனை வந்து எப்படி உருவாக்கலாம்னு பார்த்து தென் ஆஃப்டர் தட் இட்ஸ் சக்ஸஸ். எனக்கு அது வந்து மிகவும் சக்ஸஸை உருவாக்கு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஐ கோ ஃபார் த குக்கிங் சைடுக்குள்ளே வந்தேன். பிகாஸ் ஐ ஹாவ் எனக்கு வந்து அது ஒரு ஹாபியாக இருந்தது. பிகாஸ் ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டாக இருந்தது குக்கிங் சைடு வந்து. தென் ஐ லேர்ன் ஃபார் த குக்கிங். அதுக்காக நான் ஸ்டடி பண்ணேன், நிறைய ஸ்டடிஸ் எல்லாம் செய்து தென் ஐ பிகம் த ஒரு செஃப் லெவலுக்கு வந்து நான் வந்து என்னை வந்து டெவலப் பண்ணி கொண்டேன். தென் ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்ட் திஸ் சேனல். இப்போ வந்து மைக்ரோ கிரீன்னு சொன்னால் என்னென்னு சொல்லி ஒரு மேலோட்டம் பார்ப்போம். இதில் வந்து நாங்கள் வந்து க்ரோ பண்ண மைக்ரோ கிரீன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாசிப்பயிறு கிரீன் கிராம். இது கிரீன் கிராம் மைக்ரோ கிரீன், 7 days old மைக்ரோ கிரீன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொள்ளு, அதாவது ஹோஸ் கிரைன் மைக்ரோ கிரீன். இது வந்து ஒரு 7 days old மைக்ரோ கிரீன். இது வந்து இந்த ட்ரெயில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேசிங் பாரில் இருக்கிறது வந்து மிக்ஸ் கிரைன் மைக்ரோ கிரீன் வந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுகு இருக்குது, வெந்தயம் இருக்குது, ரேடிஷ் இருக்குது. இது 3 விதமான மைக்ரோ கிரீன் வந்து இதில் இருக்குது. மொத்தம் எங்கள்கிட்ட வந்து இப்போ 5 விதமான மைக்ரோ கிரீன் வந்து at the moment we are culture 5 types of microgreen. In future we are extend this area also. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹெல்த்தி கிச்சன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது 7 days oldக்கு தான் இது வரைக்கும். பட் ஐ ஹவ் காட் நம்பர் ஆஃப் வியூவர்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேங்க் பண்ணுறேன்.
Then we plan to அடுத்தது we plan to start for the commercialization for our healthy kitchen. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ண வேணும்னு உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் we are ready to supply for the very competitive ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா we plan for the 3 பேக்கேஜ். ஒன்று வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு பேக்கேஜ் வந்து நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து ஒர்க்கிங் க்ரௌடுக்கான ஒரு பேக்கேஜ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கான ஒரு பேக்கேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 3 பேக்கேஜும் வந்து வெரி காம்படிட்டிவ் இது இருக்கும். அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கான பேக்கேஜ் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். டயபெட்டிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கான பேக்கேஜ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சாக இருக்கும். அண்ட் ஒர்க்கிங் க்ரௌடுக்கான பேக்கேஜ் வந்து லஞ்சாக இருக்கும். அதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அது வந்து ஐ வில் கண்டக்ட் த்ரூ working crowds வந்து ஐ பிளான் டு கண்டக்ட்ஸ் அண்ட் அதிலிருந்து எடுக்கிற பிளான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் we are planning to give a different types of foods வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரைட்டி ஆஃப் ரைஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தர்றதுக்கு வந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து நியூட்ரிஷன் பேலன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் வந்து நியூட்ரிஷன் பேலன்ஸ் லஞ்சாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு வெரி காம்படிட்டிவ் ப்ரைஸ். உங்களுக்கு வந்து ஈஸி டு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பையிங் பவர் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு காம்படிட்டிவாக இருக்கும். இதில் வந்து எந்த வித அஜினமோட்டோவோ எந்த வித ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸ் வந்து நாங்கள் வந்து இதில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். எவ்ரி திங் இஸ் ஹோம் மேட் ஒன். கடையில் வாங்கினதாக இருக்காது. எவ்ரி திங் இஸ் ஹோம் மேட் ஒன்னாக இருக்கும். அடுத்து வந்து இந்த சில இன்க்ரீடியன்ஸ் வந்து நாங்கள் வந்து சில மசாலாக்கள் வந்து வி ஆர் ப்ரிப்பேரிங் இன் ஹோம் மேட் தான். எல்லாம் வந்து நாங்கள் ஹோம்மேடாக செய்து உங்களுக்கு இது செய்யலாம். இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து இதில் வந்து இந்த யூடியூப்பில் உங்களுக்கு போடுவேன். அதில் நீங்கள் வந்து என்ன வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள். கண்டெக்ட் பண்ணால் வி ஆர் கிவிங் தி வெரி குட் நியூட்ரிஷன்ஸ் பேலன்ஸ் ஃபுட் வந்து நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.